காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை மத்திய அரசு மாற்றிக்கொண்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தஞ்சையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் மத்திய அரசு மற்றும் கர்நாடக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சேலத்தில் தா பாண்டியன், முத்தரசன் ஆகியோர் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆயக்காரன்புலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காவிரி பாசன விவசாயிகள் சங்கத்தினர் இந்திய இறையாண்மைக்கு எதிராக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கண்டனம் தெரிவித்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் காவிரியில் கர்நாடக அரசு தண்ணீர் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி மன்னார்குடியை அடுத்த கோட்டூரில் இடதுசாரி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கைகளை முன்வைத்து சென்னையில் தமிழ் தேசிய பேரியக்கத்தினரும் நாகை புதிய பேருந்து நிலையம் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டையும் அரசியல் சாசன சட்டத்தையும் நிலைநாட்ட வேண்டிய மைய அரசு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காதது மிக மோசமான நிலையை இந்தியாவிற்கு உருவாக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இது மாதிரி ஒரு அறிவிப்பை செய்திருப்பது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே மத்திய அரசு கேலிக்கூத்தாக்கிவிட்டது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சட்டப்படி பதவி பிரமாணம் எடுத்த இந்திய ஆட்சியே மதிக்கலைன்னா பொதுமக்கள் மட்டும் மதிக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? 2 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு எங்களை கட்டுப்படுத்தாது, 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுதான் கட்டுப்படுத்தும் என்று சால்சாப்பு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறோம். இது தமிழக விவசாயிகளை மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய மக்களை வஞ்சிக்கிற போக்கு. ஒன்றுபட்ட தமிழகம், ஒன்றுபட்டு மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தை துவக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. காவிரி உரிமை என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வாழ்வாதாரம், குடிநீர் ஆதாரம் என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டும். உடனடியாக அனைத்து கட்சிகளும் காவிரி உரிமையை மீட்பதற்கு மத்திய அரசுக்கு எதிரான தொடர் போராட்டங்கள் நடத்துவதற்கு தயாராக வேண்டும்.